உதாரணத்துக்கு தான் அது வந்து நெஞ்சு கொடுத்துரும். அது நடுவில் இடம் போயிட்டு இருந்தாலும் சரி, தார் ஆகிடுச்சுனாலும் அதை பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டே தான் போகும், நிற்காது. அது கூட ஒரு மேன் பவர் கூட நிற்பார். தார் ஆகிடுச்சுனாலோ பட்டை ஒரு தார் காலி ஆகிடுச்சுனாலோ இல்லை ஜரிகை காலி ஆகிடுச்சுனாலோ அது கூட ஒருத்தர் இருப்பார். எடுத்து அந்த தார் அதில் வச்சு மறுபடியும் ஆன் பண்ணி விட்ற ஓடிட்டு. இது வந்து என்ன நம்ம சாஃப்ட்னஸில் அது வைக்கிறோமோ அந்த சாஃப்ட்னஸ் மட்டும்தான் இருக்கும். இது கைத்தறியில் என்னன்னா நம்ம ஒன்று ஒன்றா வந்து நுணுக்கமாக வந்து பார்த்து பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து பவர்லூம் தறியில் வந்து ஒரு நாளைக்கு 3 சேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 வீக்கில் வந்து 1 சேலை தான் இருக்க முடியும். 1 வீக்கில் வந்து ஒரு சேலை மட்டும் தான் இருக்க முடியும். இது காரணம் என்னென்னா வந்து இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேன் பவராக பண்ணுறது. அது அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மிஷின்ஸு ப்ளஸ் வந்து மேன் பவர் கொஞ்சம் இருப்பாங்க கூட. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மேன் பவராக தான் பண்ணுவாங்க. அதனாலே இது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அதோட குவாலிட்டிக்கும் இதோட குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இது பவர்லூம் சேலை அப்படின்னு. பவர்லூம் சேலைனா ஒரு மடிப்பு ஒரு மாதிரி இருக்கும், கைத்தறி சேலைனா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பவர்லூம் சேலைனா அகலமே வந்து அகலம் ஒரு எப்படி சொல்கிறது, அகலம் கம்மியாக இருக்கும். அகலம் வந்து கம்மியாக இருக்கும். கைத்தறி சேலைனா வந்து அகலம் அதிகமாக இருக்கும், லென்த்தும் அதிகமாக இருக்கும். மடிச்சிருக்கும் போது நீங்கள் சேலை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய பேர் இந்த மேரேஜுக்கு சேலைலாம் வாங்குறீங்களா, அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம அதான தறி போட்டோமே உட்காந்து நெஞ்சிட்டு போயிடலாம், அப்படிலாம் கிடையாது. அதுலேயும் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. நம்ம வந்து இல்லைடா பார்க்குறது தறி நல்லா தான் நடக்குது, ஒழுங்காக தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது அப்படியே கிடையாதுங்க. செட் பண்ணாலுமே ஒரு மேன் பவராக வந்து ஒரு தறி செட் ஆகிறது, நம்ம புது தறி போட்டு செட் ஆகிறது மேக்ஸிமம் பார்த்தா 1 வீக்லேருந்து 1 மந்த் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, எடுத்தோடனே அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகிடுதுங்களா? இல்லை, அந்த சிஸ்டம் பழகணும். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற சூழல் பழகணும். அதே மாதிரி இதுக்கு எப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கைவாட்டம்னு சொல்லுவோம். அது நம்ம செட் ஆகணும். அது நம்ம செட் ஆகி நம்ம துணி வந்து நல்லா குழஞ்சி வரணும். இப்போ இங்கே இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணி எப்படி இருக்குது, துணி ஏதாவது கேப் தெரியுதுங்களா? எந்த கேப் தெரியல. இது இந்த மாதிரி தான் வந்து ஒரு துணியை வந்து தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சாஃப்டாக இருக்கணும். அது மாதிரி எடையும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு சேலைக்கு வந்து நாங்கள் எடை போட்டு இது பண்ணுவோம். சரிங்க, எல்லாருக்கும் நான் பேசுனது நான் ஏதோ தொலை பேசிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியல. என் வீடியோவுக்கு வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். 50 லைக் டார்கெட் கேட்டிருக்கேன். தயவு செஞ்சு 50 லைக் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறது. என் மக்கள்கிட்ட நான் என்ன கெஞ்சி கேட்குறேன், மக்கள்கிட்ட கேட்டால் எனக்கு கொடுக்க போகிறாங்க. அன்பான மக்கள், என்னடா அவன் திமுறால பேசுகிறீங்க. அது நீங்கள் எனக்கு வந்து மக்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் வந்து இன்னும் என் சேனல் ஓப்பனாகவே சொல்கிறீங்க. என் சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச என்ன பெஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபுல் கண்டென்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. என்ன வீடியோ போடலாம், என்ன கண்டென்ட் போடலாம், நீங்கள் தயவு செஞ்சு வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ எப்படி சொல்கிறது, திக்கு தெரியாதவங்களுக்கு திடீர்னு கிடைச்ச ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் 2.5 வருஷமாக வந்து இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸில் இருக்கேன். இந்த 2.5 வருஷமாக வந்து எனக்கு சரியாக போகலை. இப்போ நான் ரொம்ப வந்து என்ன வேணாம், இதுக்கப்புறம் வேணாம், யூடியூப் ஷார்ட்ஸே வேணாம், விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு சொன்னால் உண்மை சொன்னால் விட்டேன் நான். சரி போதும், இதுக்கப்புறம் ஷார்ட்ஸே போட வேணாம், போடணும் தான் நம்ம வியூஸும் போல் ஒன்றும் போல் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து நிறைய வீடியோஸை பார்த்தேன். குறிப்பிட்ட ஒரு வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸில் பார்த்தேன் யூடியூப்பில். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஆப்ஷன் யூடியூப்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ரீமிக்ஸ் கொலாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கொலாப் போட்டதுனால தான் நீங்கள் எனக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. நான் எப்போவுமே உங்கள்கிட்ட கேட்குறது, நான் ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கண்டென்ட் இருந்தால் தயவு செஞ்சு வந்து என் சேனலில் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். புரியுதுங்களா? எந்த ஒரு வீடியோஸில் இருந்தாலும் சரி பரவாயில்ல. இப்போ நான் இதுக்கப்புறம் போடுற ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோஸில் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் போடுங்க. நீங்கள் கமெண்ட் போடுறதுல நான் வச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஃபுல் வீடியோவில் எந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம லைவ் முடிச்சுக்கலாங்களா?